கஸ்டமர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தா நம்மள்ட்ட ஃபாலோ பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும். அவங்களுடைய ஓவரால் கான்செப்ட்டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபெய்ரி டேல் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட் தான். அப்ப நான் வந்து நம்மளுடைய சென்னை சரௌண்டிங்ல வால்டாக்ஸ் ரோடு, அப்புறம் ரோஜாவோட எசன்ஸ் ஷாப்லயும் வந்து அந்த மாரி ஐட்டம்ஸ் கிடையாது. க்ரோனோ, ஃபெதர் அப்படிலாம் வந்து நல்ல ஸ்டாக் இல்ல. ஆனா க்ரோன் இருந்தது. ஆனா அவங்க கேட்குற இந்த சேம் பேட்டர்ன் படி எனக்கு கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நார்த் இந்தியால ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி நான் ஆன்லைன் மூலியமா நான் ஆர்டருக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு 12 டேஸ் சம்திங் அந்த கேப் இருக்கிற டைம்ல நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பார்சல் வந்து எனக்கு வருது நோ ரெஸ்பான்ஸ். நான் டெய்லியும் கேட்பேன், எனக்கு ட்ராக்கிங் நம்பர் அனுப்புங்க, என்னோட ஸ்டேட்டஸ் சொல்லுங்க, இந்த பார்சல் எங்க இருக்குன்னு சொல்லி நான் டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு வந்து கேக் பர்த்டே டேட் இன்னைக்கு அப்படின்னா எனக்கு 3 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகவே இல்லை. அடுத்த நாள் வரும்னாங்க, அப்புறம் அதுவும் வரல. நான் ட்ராக்கிங் ஐடி வந்து நான் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நமக்கு அன்னைக்கு தான் நான் ரொம்ப அப்படி ஃப்ரீக்வெண்டா கேட்டதுனால பர்த்டே டேட் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி தான் பார்சலே வந்து நார்த் இந்தியால இருந்து நமக்கு போடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எனக்கு எப்படி இருக்கும். அங்க இருந்து நமக்கு வருமா வராதா, அப்புறம் ட்ராக்கிங் நிறைய ஃபாலோ அப்லாம் போட்டு, அப்புறம் ரோஜாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வழியா பர்த்டேக்கு முன்னத்த நாள் வந்து எனக்கு கிடைச்சது. அது வரைக்குமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, நான் உண்மையா நல்லா பண்ணிடுவேன், நான் அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமாவே இருந்தது. சீரியஸ்லி ரோஜா வந்து இன்னைக்கு ஒரு பார்சல் வருது அப்படின்னா நம்ம எசன்ஸ் ஷாப்ல அன்னைக்கு உள்ளதை வந்து அன்னைக்கே நம்ம ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி எவ்வளவு பார்சல்ஸ் வந்தாலும் அன்னைக்கு உள்ளதை அன்னைக்கே ஜீரோ பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு தெரியும் இல்லைங்களா, ஓகே இன்னைக்கு நம்ம பே பண்ணா இன்னைக்கு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். இப்படி நான் செட் பண்ண கேக் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கொண்டு போய் அழகா ஒரு வென்யூல செட் பண்ணி நீட்டா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டோம். இப்பெல்லாம் சில பல டென்ஷன்லாம் தாண்டி கஸ்டமர் கிட்ட இருந்து வந்த அந்த ஃபீட்பேக் கேட்கும்போது எனக்கு சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பி. ஹாய்ப்பா, குட் மார்னிங். தேங்க்யூ ஸோ மச். கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் அழகாக இருந்தது. ரொம்ப கேக்குமே நல்லா கிராண்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு பிளாக் கரண்ட் மட்டும் தான் டேஸ்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. என்ன டாப் லேயர்லாம் நான் சாப்பிடும் போது ஆல்ரெடி ஃபுல்லாக காலி. ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் மேபி ஏதாவது எங்களுக்குள்ள பர்த்டேஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல, அப்போது வீட்டிலேயே சிம்பிளாக சின்ன கேக் கட்டிங்காக இருக்கும்போது நான் ஆர்டர் பண்ணி வேறு மற்றதெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். நான் சாப்பிட்ட வரைக்கும் பிளாக் கரண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. எனக்கு அதுதான் கிடச்சிது, அதனால நல்லா இருந்தது. கேக் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்தது. ரொம்ப அதனால் ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ், சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கப் கேக்ஸ், கேக் பாப்ஸ் எல்லாம் ப்ரைஸிங்லாம் கரெக்டாக ரீசனபிளாக இருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் உங்களை ரெஃபர் பண்ணுவேன் எல்லாருக்கும். உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் வெரி கைண்ட் ஆஃப் யூ. அவ்வளோ நேரம் நீங்கள் 3 பேர், உங்கள் அப்பாவை நினைக்கிறேன், எல்லோரும் இருந்தீங்க. சாப்பிட்டு போயிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் இதை கிளம்பணும்னு கிளம்பிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கினதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு இடம் கிடச்சிடுச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு உங்ககிட்டயே நான் கண்டிப்பாக வருவேன். தேங்க்யூ ஸோ மச். கேக் அல்டிமேட்டாக இருந்தது, சான்ஸே இல்லை. நானும் நிறைய சாப்பிட்டேன், என் பொண்ணும் சாப்பிட்டேன்.